ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இந்த ரெசிபி ரொம்பவே கை கொடுக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன். மீதமான சப்பாத்தியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியில் கூட இந்த ரெசிபி செய்யலாம். அப்புறம் இதை சப்பாத்தியை நல்லா சுருட்டிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். இதை நல்லா உதிரியாக உதுத்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்தை சேர்த்துட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு சின்னதாக ஒரு 4 பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சியாக தட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நீல வாக்கில் கட் பண்ணால் 3 கேரட், 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், அப்புறம் சின்னதாக ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது 3மே நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காய் இதுலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திரும்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, தெளித்து விட்ட மாதிரி சேர்த்துட்டு இறக்க போகும்போது கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறி பாருங்கள். செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் டின்னர் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.